ஈரோடு மாவட்டம் பவானியில் கடையில் கொள்ளையடித்த கும்பல் குறித்து போலீசில் புகார் அளித்த நிலையில் அதே நாளே மீண்டும் வந்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். இந்த முதல் கொள்ளை தொடர்பாக புகார் அளித்த நிலையில எவ்வளவு நேரத்தில் இந்த இரண்டாவது கொள்ளை நடந்தது? மேகநாதன், புகார் மீதான நடவடிக்கை என்ன? தற்போது வரைக்கும் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பவானியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பவானி புதிய பேருந்து நிலையத்தில் 2 கடைகளை வாடகைக்கு எடுத்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக சிறிய அளவிலான பேக்கரி கடை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு அவரது கடையில் நுழைந்த 2 பேர் வந்த அந்த மர்ம நபர்கள் முகத்தில் துணி கட்டிக்கொண்டு கடைக்குள் உள்ளே புகுந்து கல்லாப்பட்டியில் இருந்த பணம் மற்றும் பொருட்களை திருடி சென்றனர். இது குறித்து நேற்று காலை பவானி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக கார்த்திகேயன் சென்ற நிலையில் குடியரசு தினம் காரணமாக நேற்று மாலை அவர் புகாரானது காவல் நிலையத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 1:30 மணிக்காக தனி ஒரு நபராக வந்த மர்ம நபர் ஒருவர் கடையின் உள்ளே சென்று விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை தேங்காயை அப்படியே விற்கிறதை விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி வித்தா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. திருடி சென்றுள்ளார். இது குறித்து தற்போது அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதாவது முதல் நாள் புகார் கொடுத்த நிலையில் 2வது நாள் அதே நள்ளிரவு நேரத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் பவானி புதிய பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்திருப்பது பெரும் பரபரப்பை பீதியையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விவகாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர் கூறுகையில் புகார் தெரிவித்த நிலையில் போலீசார் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் தற்போது வரை போலீசார் ரோந்து பணி வராததன் காரணமாக இந்த அடுத்தடுத்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதாகவும் வியாபாரிகள் போலீசார் தரப்பு மீது குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மேகநாதன்.